வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவக்கால ஒரு சாதம் தான் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது நல்லெண்ணெயில பண்ணாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுத்து. அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை போடுறேன் நான். பட்டை அப்ப நல்ல வாசனையா நல்லா டேஸ்டா இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல வெங்காயம் வந்து மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, இதை ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்க லைட்டா வதங்கிடுது. ஒரு 2 தக்காளி, நல்ல மீடியம் சைஸ்ல 2 தக்காளி கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு, தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுது. புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான், ஸோ வேற எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இதில் வந்து சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன், தனியா பொடி ஒரு டீஸ்பூன், இது ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரசப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பாவக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். பாவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் நான். பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிருவோம். பாருங்க சாதம் வந்து இந்த மாதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கணும். நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்பு அரிசிக்கு நான் ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுடைய சாப்பாட்டு அரிசி எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அதை பார்த்துட்டு உதுரா வரதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்க பாவக்காய் நல்லா வதங்கியிருக்கும் பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நீங்கள் தொக்குவை பண்ணி வச்சுருந்தா கூட டக்குன்னு நம்ம சாதம் கலக்கணும்னா கலக்கலாம், இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுது. இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு பேலன்ஸில் வந்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டுறேன். வடித்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். சாதம் நல்லா உதுராக வடித்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்து ஒரு மிக்சிங், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இது டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக கொத்தமல்லி போட்டுரும், அவ்வளோதான். நம்மளுடைய பாவக்காய் சாதம் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ், அப்பளம், படம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பாவக்காய் சாதம் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூல் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இவ்வளோ கசப்பாக இருக்குமோ நினைப்பேன், டெஃபினட்டாக கசப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம வேக வச்சு முதலே தனியாக எடுத்துடுறோம். அப்புறம் அந்த உப்பு, காரம், புளிப்பு, அந்த இனிப்பு எல்லாத்தோட சேர்ந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.